நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸரியா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. முன்பதிவு ரயில் பெட்டிகளில் அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்யும் வட மாநிலத்தவர்கள் பற்றியும் இந்த பிரச்சினைக்கான தீர்வு குறித்தும் எமது செய்தியாளர் பிரசாத் நாகர்கோவில் பகுதி மக்களிடம் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ட்ரெயினில் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ரிசர்வ் பண்ணி போகக்கூடிய பயணிகளுக்கு இடையூறாக ரிசர்வ் பண்ணாமலேயே வரக்கூடிய நார்த் இந்தியன்ஸு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை சம்மந்தமாக நீங்கள் என்ன கருத்து தெரிவிங்க? இது கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையான விஷயம். அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த டிக்கெட்டுகளோட எண்ணிக்கை அதில் இருக்கக்கூடிய இருக்கைகளை விட அதிகமாக இருக்குது. வட மாநில தொழிலாளர்கள், தென் மாநில தொழிலாளர்கள் அப்படின்லாம் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே பொதுமக்கள் இந்த சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த சிரமத்தை ரெக்டிஃபை பண்ண வேண்டிய வேலை யாருக்கு இருக்குன்னா ரயில்வே துறைக்கு இருக்குது. கூடுதலான அன்ரிசர்வ்டு கோச்சுகளை விழா காலங்களில், பண்டிகை காலங்களில் கண்டிப்பாக கொண்டு வரணும். ட்ரெயினில் வரும்போதெல்லாம் பிரச்சனைகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாம் அது ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு ஒன்று என்ன ஒரு அறிவுறுத்தல்னா எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு ட்ரெயினில் இப்படி ரெண்டு தான் கொடுக்குறாங்க. ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா அவங்களும் வந்துடுவாங்க. இதுக்கு இன்னொன்று என்னென்னா டிடிஆர் ஃபுல் செக்கப்பும் பண்ணணும். போலீஸும் அதோட இது பண்ணணும். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் புறப்படக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு அன்ரிசர்வ்டு ஒரு பெர்சன் வந்துட்டான்னு சொன்னால் ரிசர்வ்டு பெர்சன்ட்டை ஒரு ப்ளீஸ் பண்ணி கேட்டு ஆனால் உட்காரலாமான்னு சொல்லிட்டு அந்த அனுமதியோடு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சூழல் அங்கே இல்லை. வட இந்தியர்கள் இங்கே வந்தால் கூட இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இருக்கக்கூடிய சட்ட விதிகளை முறையாக பயன்படுத்தினாலே நிச்சயமாக நிற்கும். அப்படியான அவர்கள் துணை போகின்ற அதிகாரிகளும் அவர்கள் இனம் கண்டு அவர்கள் நீக்கப்பட வேண்டும். அவங்க அந்த ரயில் பெட்டியில் ஏற முன்னாடியே அதை அவங்க ரிசர்வேஷன் டிக்கெட்டா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள உள்ளாடி அனுமதிக்க அல்ல. அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்கு மாற்று வழி ஏதாவது இந்த கியூஆர் கோடு இப்போதைக்கு இவ்வளோ சுச்சுவேஷன் இப்போ இருக்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை மாற்றி அதற்கு சிறந்த நடவடிக்கை எடுக்கலாம். வட மாநில தொழிலாளர்கள், தென் மாநில தொழிலாளர்கள் என்று பார்க்காமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாவதை தவிர்க்க ரயில்வே துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும், சட்ட விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், டிக்கெட் பரிசோதனைக்கு பின் முன்பதிவு ரயில் பெட்டிகளில் ஏற அனுமதிக்க வேண்டும் என்று மற்றொரு தரப்பினரும் கூறியதை பார்த்தோம். நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸரியா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.